எல்லா அரசு திட்டங்களுக்கும் கலைஞர் பெயர் வைக்கப்பட்டு வருவதாகவும், தந்தை பெரியார் அல்லது அண்ணாவின் பெயர்கள் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். கேட்கிறேன், இதே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எத்தனை இடங்களை ஒரு முதலமைச்சராக இருக்கார். திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. நாங்கள் 100 ஆண்டுகள் பழமையான திமுகன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், அவரு ஏப்பா ஏங்க முதலமைச்சர் அவர்களே, திமுக தலைவர் அவர்களே, எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேரையே வைக்கிறீங்களே, ஏன் அண்ணா பேரை வைக்கக்கூடா, தந்தை பெரியார் பேரோட வைக்கக்கூடாதா, ஏதாச்சும் வச்சிங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு திராவிட சித்தாந்தத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோம். அவங்களுடைய பேரை எங்கள் அண்ணா என்ன சொன்னார், சாமானியனும் இந்த கட்சிக்கு மந்திரி பதவி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், உள்ளாட்சி பிரதிநிதி ஆகலாம்ன்றது தான் அண்ணாவுடைய நோக்கம். அதைத்தான் நாங்கள் கடைபிடிச்சிருக்கோம். தமிழுடைய உரிமை, தமிழுடைய வாழ்வு, தமிழுடைய மொழிக்காக மாநாடு நடத்தியிருக்கோம், பல்கலைக்கழகம் கொண்டாந்துருக்கோம். திமுக என்ன செஞ்சிருக்கு, ஏதாவது செஞ்சுருக்காங்களா? கலைஞர் இருந்தார், செம்மொழி மாநாடுன்னு சொல்லி தமிழ் சங்கத்தில் அனுமதி இல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கிட்ட முன்கூட்டியே மாநாடு நடத்தினா அனுமதி கேட்கணுன்றக்க அவசரமாக தேர்தல் வருதுன்றதுக்காக மாநாடு நடத்தி, அதுவும் ஆதி திராவிடர்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மாநாட்டுக்கு செலவழித்தாங்க. அந்த மாநாட்டில் இவங்களுக்கு மதித்து வந்த உலக தமிழ் அறிஞர்களை இதே திமுக மதிக்காமல் கீழே உட்கார வச்சிருந்துச்சு. கலைஞர் குடும்பம் தான் வரிசையாக முன்னால் உட்காந்துருந்துச்சு. 374 பேர், இல்லை ஒரு கார்பரேஷன் மாதிரி எல்லாருமே போட்டாங்க. எல்லா பத்திரிகையிலும் ஊடகங்களையும் வந்திருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ பேசுகிறார். ஏதாச்சும் வால் போஸ்டில், ஏதாச்சும் ஒரு அறிக்கையில் அண்ணாவை பேருக்கு சொல்கிறாங்களே ஒழிய, இப்போ கலைஞர் படமே இல்லை. இப்போ கலைஞரவே மறந்துட்டாங்க, பேர் வைக்கிறது தான் கலைஞர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி இவங்க படம் தான் இருக்குது. இப்போ அண்ணாவெல்லாம் மறந்தேன். ஆனால் எங்கள் கட்சி அப்படி இல்லை. எங்கள் புரட்சி தலைவர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.